இப்போ காலிஃப்ளவர் 65 பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை காலிஃப்ளவர் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். சுடு தண்ணி கொஞ்சம் காயட்டும். பாருங்கள், தண்ணி காஞ்சிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் அந்த ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் அந்த ஹாட் வாட்டர்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி எடுத்து மசாலாலாம் சேர்த்துடலாம் 65க்கு. இப்போ இது எடுத்துடலாங்க. மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் 65க்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா காயட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஆயில் காஞ்சிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே 10 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தோம் காலிஃப்ளவர். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்க, உப்புலாம் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சிங்க. யானை எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். லெமன் வேணால் கொஞ்சம் அந்த லிக்விடாக கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா